ஜெஃப்னாகளது நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளில் பேசுபொருளான முக்கிய விடயங்களை பற்றித்தான் இன்றைய நிழல் நிகழ்ச்சிகளை பார்க்கவிருக்கின்றோம். அந்த வகையிலே யாழ்ப்பாணத்தினுடைய முக்கியமான ஒரு தொல்பொடு சின்னம் கண்முன்னே அழிந்து போவது தொடர்பாக விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை மற்றும் எரிபொருள் விடயம் தொடர்பாக இலங்கை அரசாங்கம் எடுத்துள்ள முக்கிய முடிவு, வங்கி மட்டத்தில் இடம்பெற்றுள்ள பாரிய நிதி மோசடி என்பன தொடர்பாக இன்றைய நிழல் நிகழ்ச்சிகளை பார்க்கவிருக்கின்றோம். முதலாவதாக உங்கள் எல்லோருக்குமே தெரிந்திருக்கும் யாழ்ப்பாணத்தினுடைய மன்னராட்சியினுடைய மிக முக்கியமான ஒரு வரலாற்று தொன்மையான ஒரு தொல்லியல் சின்னமாக கருதப்படுகின்ற மந்திரிமனை. குறிப்பாக அந்த மந்திரிமனை கடந்த காலத்திலே ஏற்பட்ட ஒரு சீரற்ற காலநிலையின் போது அது பகுதியளவிலே இடிந்து விழுந்திருந்தமை தெரிந்த விடயம். அது கடந்த சில வருடங்களாகவே இடிந்து விழப்போவதாக இருந்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையிலே கம்பிகள் போடப்பட்டு அது தற்காலிகமாக பாதுகாக்கப்பட்டிருந்தது. இருந்த போதிலும் கூட அந்த கம்பிகளும் சில திருடர்களால் திருடப்பட்டு முழுமையாக அது கடந்த சில மாதங்களுக்கு முன் பெய்த மழை காரணமாக அது முழுமையாக ஒரு பகுதியளவிலே அது இடிந்து விழுந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையிலே இந்த விடயம் தொடர்பாக இன்றைய தினம் ஒரு ஊடக சந்திப்பு ஒன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றிருக்கின்றது. குறிப்பாக இந்த நல்லூர் மந்திரிமனைக்கு அருகிலே வசிப்பவரும் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவருமான CVK சிவஞானம் இது தொடர்பான ஒரு அறிவிப்பு ஒன்றை விடுத்திருக்கின்றார். குறிப்பாக இந்த நல்லூர் மந்திரிமனை விவகாரத்திலே அந்த நல்லூர் மந்திரிமனை அமைந்துள்ள பகுதி மற்றும் அந்த சொத்து ஒரு நம்பிக்கை பொறுப்பாளர்கள் வசம் இருப்பதாகவும், அதே நேரம் அது ஒரு தொல்லியல் சின்னமாக பாதுகாக்கப்பட்டுள்ள நிலையிலே இரண்டு தரப்பும் ஒருமித்தே இந்த விடயத்தில் ஒரு முடிவை எடுக்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. அந்த வகையிலே இரண்டு தரப்பும் மாறி மாறி இந்த விடயத்திலே அந்த விடயத்தை புனரமைப்பு செய்வதிலே தாமதங்களை ஏற்படுத்துவதாக CVK சிவஞானம் குற்றஞ்சாட்டியிருந்தார். அதாவது குறிப்பாக அதற்கான அந்த புனரமைப்பு செய்வதற்கான நிதிகளை தாங்கள் திரட்டி தருவதற்கு தாம் தயார் என்று சொல்லியும், அதே வேளையிலே இந்த விடயத்திலே ஒன்று நம்பிக்கை பொறுப்பாளர்கள் இந்த விடயத்தை அவர்கள் செய்ய வேண்டும், தங்களுடைய கட்டுப்பாட்டில் எடுத்து அதற்கான நிதியை தாங்கள் வழங்குவதற்கு தயார் என்றும், அதே நேரத்தில் அவர்களால் அதை செய்ய முடியாவிட்டால் தொல்லியல் திணைக்களத்திடம் அதனை ஒப்படைத்து அவர்களூடாக தாங்கள் அதற்கு நிதியை வழங்கி செய்வதற்கு தயார் என்றும் சொல்லியிருக்கின்றார். இதற்கு இந்த இரண்டு தரப்புகளுமே என்ன பதிலை சொல்ல போகின்றார்கள் என்று சொல்லி தெரியவில்லை. 2 வாரங்களுக்குள் மிக விரைவாக அதற்கான ஒரு பதிலை வழங்குமாறு CVK சிவஞானம் இன்றைய தினம் ஊடக சந்திப்பிலே வலியுறுத்தியிருக்கின்றார். குறிப்பாக எமது தொல்லியல் சின்னங்களை நாங்களே பராமரிக்காவிட்டால் தென்னிலங்கையிலிருந்தோ அல்லது அரசாங்கமோ எமது சொத்துக்களை பாதுகாக்கும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்ப்பது முட்டாள்தனம். குறிப்பாக எங்களுடைய பகுதியிலே இருக்கின்ற தொல்லியல் சின்னங்களை நாங்கள் முன்வந்து பாதுகாக்க வேண்டும். அப்பொழுதுதான் எதிர்வரும் தலைமுறைகள் எங்களுடைய வரலாறுகள் தொன்மைகளை அறிந்து கொள்வதற்கு வசதியாக இருக்கும். அந்த வகையிலே தொல்லியல் திணைக்களத்துக்கு ஒத்துழைத்து இந்த விடயத்தில் அந்த காணிக்குரிய நம்பிக்கை பொறுப்பாளர்கள் செயற்பட வேண்டும் என்று சொல்லி வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. பார்ப்போம் இந்த விடயத்தில் அவர்கள் என்ன ஒரு எதிர்வினையை செய்ய போகின்றார்கள் என்று. நான் சொல்லக்கூடியது என்னென்னா, மக்களுக்கு இது தெரிய வேணும். இதெல்லாம் ஒழிச்சு விளையாடி மக்களுக்கும் தெரியாது. சில பேர் என்னையும் குறை சொல்கிறார்கள், மற்றவங்க குறை சொல்கிறார்கள். அதுக்கு நான் இல்லை, இன்றைக்கு என்னுடைய இந்த கடந்த செப்டம்பர் மாதத்திலே இந்த மழைக்கு மேலே இருக்கிற கூரை இந்த பாரத்திலே இடிந்த கட்டிடமே இடிந்து போகும் என்ற நிலை சொன்ன பொழுது, திணைக்களத்துவாரோட தொடர்பு கொண்ட பொழுது நான் நம்பிக்கை பொறுப்பாளரோடு தொடர்பு கொண்டு அவருடைய அங்கீகாரத்துடன் மேலே இருக்கிற கூரையை இறக்கி விட்டுருக்காங்க. இறக்கி விட்டாவிட்டால் இப்போ பயிர மழைக்கு அது கொண்டு கட்டிடம் இல்லாமல் போயிருக்கு. இப்பொழுது அந்த நிலையில் தான் இருக்குது. ஆமாம், நான் கொடுக்கக்கூடிய இது 2 விஷயம் மக்களுக்கு சொல்லக்கூடியது. ஏதோ ஒரு வகையில் இவர்கள் இந்த 2 ஒழுங்குக்கு வர வேண்டும் என்றது என்ற ஒரு வற்புறுத்தல். அவர்கள் எப்படியே நெடுகவே ஒரு ஆள் சாட்டி கொண்டு அந்த காரணத்தில் இந்த காரணம் சொல்லி நொட்டி கொண்டு இருக்க இயலாது. ஒரு பக்கத்துக்கு வர வேணும். அப்படி வர்ற பொழுது நாங்கள் எங்களுக்கு இந்த கட்டிடம் திரும்ப மீண்ட வரலாற்று அம்சமாக கட்டிடமாக ஒரு மொனியூமெண்ட்டாக நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் நாங்கள் சில நேரம் இப்படி இவர்கள் ஓமென்றால் மக்களிட்ட நிதியை ஒரு சின்ன குழுவை நியமித்து அவர்கள் ஒரு பொருளாளர் ஒரு ஆளை வச்சு அவர்கள் மூலமாக இதை நிறைவேற்ற வேண்டும், அதற்கான ஆதரவு மக்கள் தர வேண்டும் என்றும் நான் ஏற்கனவே இன்னும் கொஞ்சம்
முதல்ல அந்த பிரச்சனையில் இப்பொழுது திணைக்களம் ஒரு அளவுக்கு அந்த அந்த வேலையாட்கள் அவர்கள் தொழில்நுட்ப வேலையாட்களை தாங்கள் தரக்கூடியதாகவும் பொருட்களை நாங்கள் வாங்கி வழங்கினால் அந்த வேலையை செய்ய முடியும் என்ற ஒரு பரிசீலனையும் இருக்கிறது. அவை இதில் முக்கியமாக நம்பிக்கை பொறுப்பாளர்கள் இந்த இரண்டில் ஏதாவது ஒரு முடிவுக்கு உடனடியாக வர வேண்டிய தேவை இருக்கிறது. அதனை பெற்று திணைக்களம் இதை உடனடியாக செயல்படுத்தி எங்களோடு அது நான் இரண்டுக்கும் நிதி சம்பந்தமானதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்வோம் என்ற அந்த உறுதிப்பாட்டில் இதில் செய்யப்பட வேண்டும். இல்லாவிட்டால் இதை அழிவுற்று விடவன் நான் ஏற்கனவே சொன்னது போல இதை விடுவது நோக்கமா என்ற ஒரு சந்தேகம் அல்லது எரிச்சல் அல்லது ஆதங்கம் எல்லாருக்கும் எழும் என்றதை சொல்லி மக்களுடைய ஆதரவு கருத்து இதில் வெளிப்பட வேணும். இதை அப்படியே விட்டுட்டு எல்லோரும் பேசாமல் இருக்கிறவங்கள அநேகமாக அருகில் இருக்கிறபடியாக அதை விமர்சிக்கிறதுல நியாயம் இருக்கிறது என்பதை நான் ஒத்துக்கொண்டு தான் இன்றைய தினம் இதை பகிரங்கமாக மக்கள் முன் இந்த தகவல்களை வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்பதால் இந்த செய்தியாளர் மாநாட்டை கூட்டியிருக்கிறேன். இதில் அரசியலோ கட்சியோ அவைத்தலைவர் சம்பந்தப்பட்ட எந்த விஷயமும் நான் பேச விரும்பவில்லை. இது வரலாறு இருக்கிற ஒரே ஒரு வரலாற்று சின்னம், அது அழிவுற்று போக விட முடியாது. அதனால் அதற்கான அக்கறையோடு இது உண்மையாக நான் கடந்த காலம் பல காலமாக நான் முயற்சித்தாலும் ஏதோ ஒரு தடைகளை இரண்டு சாராரும் போட்டுக்கொண்டே வந்திருக்கிறார்கள் என்பதை நான் கவலையோடு பதிவு செய்ய விரும்புகின்றேன். ஒருத்தரை குற்றம் சாட்ட விரும்பவில்லை நான். ஆனால் இப்பொழுது இந்த விடயம் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதை மக்களுக்கும் அவர்களுக்கும் தெரிவு செய்ய விடுகிறேன். நான் அவர்களுடைய இரு சாராருடைய ஒரு பதிலை 2 கிழமைக்குள்ளே நான் முழுமையான ஒரு நிலைப்பாட்டுக்கு வரும்படி கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். என்னுடைய செய்தி அவர்களுடைய காதுக்கு போகும், கவனத்திற்கு செல்லும், அதற்கான நடவடிக்கை எடுப்பார்கள் என்றும் இதற்கான ஒரு உண்மையான அவர்கள் என்னுடைய கோரிக்கைக்கு இணங்கினால் அதற்கான ஆதரவை மக்களிடம் எதிர்பார்ப்பதையும் கூறி இந்த தொடர்ந்து ஊடகங்கள் தேசியம் இதில் பேசுகிறவர்கள் இதற்கான கருத்தை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்று மிக அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இரண்டாவதாக எரிபொருள் விடயம் தொடர்பாக உங்களுக்கு தெரிஞ்சும் கடந்த சில வாரங்களாகவே பெரிய ஒரு நெருக்கடி நிலை ஒன்று ஏற்பட்டிருந்தது. அந்த நெருக்கடி நிலையிலே தற்போது ஒரு தளர்வு போக்கை காட்டுவதற்கு இலங்கை அரசாங்கம் முன்வந்திருக்கின்றது. குறிப்பாக இந்த மத்திய கிழக்கு நெருக்கடிக்கு பின்னர் எரிபொருள் விநியோகத்திலே பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தப்பட்ட நிலையிலே எரிபொருள் விநியோகம் என்பது இலங்கை உட்பட பல நாடுகளுக்குமே பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தது. குறிப்பாக அந்த எரிபொருள் கப்பல்கள் வருவதிலே பல நெருக்கடிகள் ஏற்பட்டிருந்தது. இந்த நிலையிலே அதற்கான அந்த நெருக்கடியை தவிர்ப்பதற்கான ஒரு முன்னேற்பாடாக வாரங்களில், அதாவது அரச வேலை நாட்கள், குறிப்பாக இந்த 5 நாட்களிலே ஒரு புதன்கிழமையை விடுமுறையாக அறிவித்திருந்தது. அது கடந்த சில வாரங்களாக நடைமுறைப்படுத்தப்பட்ட நிலையிலே தற்போது இன்றைய தினம் இலங்கை அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது, எதிர்வரும் புதன்கிழமையிலிருந்து அந்த விடுமுறை ரத்து செய்யப்படுவதாக. குறிப்பாக நேற்றைய தினம் இலங்கையினுடைய வெளிவார அமைச்சர் விஜித ஹேரத்தோட அறிவிப்பொன்றை வெளியிட்டிருந்தார். குறிப்பாக 9 கப்பல்கள், எரிபொருள் தாங்கிய 9 கப்பல்கள் இலங்கைக்கு வருகை தர இருப்பதாகவும், இந்த நிலையிலே எரிபொருளுக்கான நெருக்கடி இனி ஏற்படாது என்று சொல்லி தெரிவித்திருந்தார். அந்த வகையிலே இந்த QR முறை மற்றும் ஒற்றை இரட்டை இலக்கங்களை பார்த்து எரிபொருள் நிரப்புகின்ற முறை மற்றும் இந்த புதன்கிழமை விடுமுறை தொடர்பாக விரைவிலே அது நீக்கப்படும் என்று சொல்லி நேற்று ஒரு அறிவிப்பொன்றை விடுத்திருந்தார். அந்த வகையிலே இன்றைய தினம் அத்தியாவசிய சேவை ஆணையாளர் நாயகம் ஒரு அறிவிப்பொன்றை விடுத்திருக்கின்றார். குறிப்பாக புதன்கிழமைகளிலே குறிப்பாக பாடசாலைகள், அரசு நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், நீதித்துறை சார்ந்த அலுவலகங்கள் எல்லாமே மூடப்பட்டு எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்துவதற்காக அந்த தளர்வு போக்கு கடந்த சில வாரங்களாக பின்பற்றப்பட்டிருந்தது. அந்த நடைமுறை அடுத்த புதன்கிழமையிலிருந்து பின்பற்றப்படாது என்று சொல்லியும் 5 வாரங்களும் வழமை போன்று அரசு அலுவலகங்கள், பாடசாலைகள், பல்கலைக்கழகங்கள், நீதித்துறை சார்ந்த அமைப்புகள், அலுவலகங்கள், நீதிமன்றங்கள் எல்லாமே இயங்கும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே
இந்த கியூஆர் முறையும் விரைவிலே நீக்கப்படலாம் என்று சொல்லி அமைச்சர் சொல்லியிருந்தால் அதுவும் எந்த அளவுக்கு விரைவில் நடைபெறுகின்றதோ தெரியவில்லை. அந்த வகையில் இந்த எரிபொருள் விடயம் தொடர்பாக சீனா, ரஷ்யா போன்ற நாடுகளுடனும் இலங்கை அரசாங்கம் பேசி வருவதாக அறிய முடிகின்றது. அதே வேளையில் இந்தியாவுடனும் அந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதாக அறிய முடிகின்றது. குறிப்பாக இந்தியாவிலிருந்து ஒரு எரிபொருள் தாங்கிய கப்பல் ஒன்றும் வந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதே வேளையிலே அடுத்த மாதம் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் ரஷ்யாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு நிலக்கரி மற்றும் எரிபொருள் எரிசக்தி போன்றவற்றை இலங்கைக்கு பெற்றுக்கொள்வது தொடர்பான பேச்சுவார்த்தைகளை நடத்த உள்ளதாக அறிய முடிகின்றது. அதே வேளையில் இன்றைய தினம் ஒரு முக்கியமான ஒரு கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. குறிப்பாக சீன நாட்டு அதிகாரிகளுடன் இலங்கையினுடைய எரிசக்தி துறையினர் ஒரு முக்கிய கலந்துரையாடலை நடத்தியிருக்கின்றார். குறிப்பாக இந்த எரிபொருளை சீனாவிலிருந்து பெற்றுக்கொள்வது தொடர்பான ஒரு கலந்துரையாடலாக அது அமைந்திருந்தது. அந்த வகையிலே இந்த எரிபொருள் தொடர்பான ஒரு நெருக்கடி நிலை இனி படிப்படியாக குறைந்து விடும் என்று சொல்லி நம்பப்படுகின்றது. மூன்றாவதாக இலங்கையிலே இந்த வங்கித்துறையிலே வரலாற்றிலே என்றுமில்லாத வகையிலே மிகப்பெரிய அளவிலான ஒரு நிதி மோசடி இடம்பெற்றிருக்கின்றது. அந்த வகையிலே உங்கள் எல்லோருக்குமே தெரிந்திருக்கும் NDB என்று சொல்லி தேசிய அபிவிருத்தி வங்கி என்று சொல்லப்படுகின்ற இலங்கை மத்திய வங்கியினால் பதிவு செய்யப்பட்ட ஒரு வங்கி ஒன்று 13.2 பில்லியன் ரூபாய் நிதி மோசடி இடம்பெற்றிருக்கின்றது. குறிப்பாக 1300 கோடி ரூபாய் என்று சொல்லப்படுகின்றது. குறிப்பாக அந்த வங்கி ஊழியர்களால் அந்த நிதி மோசடி செய்யப்பட்டதாக தற்போது அந்த வங்கியினாலேயே உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதிலே சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தர்கள் அனைவருமே தற்போது இடைநிறுத்தப்பட்டிருப்பதாகவும் அது தொடர்பான உலக மட்டத்திலே விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் அறிய முடிகின்றது. இதே வேளையிலே வங்கியில் வைப்பு செய்த வாடிக்கையாளர்களுக்கோ அல்லது அது தொடர்பான நிதிக்கோ எந்தவித பாதிப்பும் இல்லை என்று சொல்லி NDB வங்கி, தேசிய அபிவிருத்தி வங்கி உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கின்றது. குறிப்பாக நாங்கள் படங்களிலே தான் பார்ப்போம் இவ்வளவு பெரிய நிதி மோசடி இடம்பெற்றிருப்பதை. ஆனால் தற்போது இலங்கையிலும் இவ்வளவு பெரிய ஒரு நிதி மோசடி 1300 கோடி ரூபாய் நிதி மோசடி செய்யப்பட்டிருக்கின்றது. பார்ப்போம். இது குறிப்பாக இந்த நிதி மோசடி தொடர்பான செய்தி வெளியான நிலையிலே அந்த வங்கி தொடர்பான பங்கு சந்தையிலும் அது பெரிய அளவிலே தாக்கம் செலுத்தி இருக்கின்றது. குறிப்பாக இது எதிர்காலத்தில் இந்த வங்கி தொடர்பான நம்பிக்கை தொடர்பாக ஒரு கேள்வியை எழுப்புகின்றது. இந்த நிலையில் இந்த விடயம் தொடர்பாக இலங்கை மத்திய வங்கி என்ன நடவடிக்கை எடுக்கப் போகின்றது என்ற கேள்வியும் எழுக்கின்றது. அந்த வகையிலே தேசிய அபிவிருத்தி வங்கி NDB தற்போது ஒரு உத்தியோகபூர்வ அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார்கள். பார்ப்போம் அதில் என்ன விடயங்களை சொல்லியிருக்கிறார்கள் என்று சொல்லி. குறிப்பாக NDB தேசிய அபிவிருத்தி வங்கியினுடைய உத்தியோகபூர்வ முகநூல் பக்கத்திலே அது தொடர்பான அறிவிப்பினை அவர்கள் 3 மொழியிலும் வெளியிட்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே NDB வங்கி மோசடி சம்பவம் குறித்து அறிவித்துள்ள NDB வங்கி நிதியியல் பலம் மற்றும் ஸ்திரத்தன்மை குறித்து மீண்டும் உறுதிப்படுத்துகின்றது. வாடிக்கையாளர்களுக்கு மற்றும் தொடர்பட்ட அனைத்து தரப்பினருக்கும் தெளிவான உத்தரவாதத்துடன் ஏற்கனவே அறியத்தரப்பட்ட மோசடி சம்பவம் ஒன்று குறித்த மேலதிக விவரங்களை நேஷனல் டெவலப்மெண்ட் பேங்க் PLC பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றது. இச்சம்பவத்தால் வாடிக்கையாளர்களின் நிதி தொகைகளுக்கு எவ்விதமான பாதிப்பும் கிடையாது என்பதை எவ்வித தயக்கமுமின்றி வங்கி மீண்டும் வலியுறுத்துகின்றது. வாடிக்கையாளர்களுடைய நிதித்தொகை அனைத்தும் பாதுகாப்பாகவும் பத்திரமாகவும் உள்ளன. தனது தொழிற்பாடுகள் மத்தியில் இடையூறற்ற சேவைகளுடன் வங்கி தொடர்ந்தும் வழமை போல இயங்கி வருகின்றது. தனது பொறுப்புகள் அனைத்தையும் நிறைவேற்றி வாடிக்கையாளர்களுக்கு உதவுவதற்கு தேவையான போதுமான ஆற்றலுடன் அதன் நிதி நிலவரம் தொடர்ந்தும் வலுவாக உள்ளது. 2026 ஏப்ரல் 2 அன்று வெளியிடப்பட்ட விவரங்களுக்கு புறம்பாக இச்சம்பவமானது குறிப்பிட்டதொரு தொழிற்பாட்டு பிரிவுக்கு வரையறுக்கப்பட்டது என்பதையும் வெளித்தரப்பினருடன் இணைந்து குறிப்பிட்ட ஊழியர்கள் சிலர் மாத்திரம் இதில் ஈடுபட்டுள்ளனர் என்பதையும் வங்கி உறுதிப்படுத்துகின்றது. இவ்விவகாரம் தொடர்ந்து அதிமுக்கியம் வாய்ந்த முறையில் கையாளப்பட்டு வருகின்றது. இவ்விவகாரம் கண்டறியப்பட்ட உடனேயே வங்கி உடனடியாகவும் உறுதியாகவும் தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளது. இதொடர்பில் குற்றஞ்சாட்டப்பட்ட ஊழியர்கள் அனைவரும் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதுடன் தற்போது இடம்பெற்று வருகின்ற விசாரணைகளுக்கு ஆதாரமாக உரிய ஆவணங்கள் அனைத்தும் பாதுகாக்கப்பட்டுள்ளன. இவ்விவகாரத்தால் பாதிக்கப்பட்டுள்ள செயற்பாட்டு பிரிவானது திருத்தம் செய்யப்பட்ட அறிக்கைகள், கட்டமைப்புகள் மற்றும் நிறுவனம் முழுவதும் மேம்படுத்தப்பட்ட நுழைவு கட்டுப்பாடுகளுடன் வேறான மேற்பார்வையின் கீழ் தற்போது பேணப்படுகின்றது. சட்ட அமுலாக்க அதிகார தரப்பினரின் ஆதரவுடன்
குறிப்பிட்ட நிதியை மீட்பதற்கான முயற்சிகளில் பல முனைகளில் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதுடன் இவ்விவகாரம் குறித்து குற்றஞ்சாட்டப்பட்ட நபர்களை கைது செய்யும் நடவடிக்கைகள் உள்ளிட்ட தேவையான சட்ட நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்று சொல்லி அந்த அறிவித்தல் தொடர்ந்து செல்கின்றது. ஆகவே இந்த விடயத்தை நாங்கள் பார்க்கின்ற போது இவ்வளவு பெரிய ஒரு நிதி மோசடி இடம்பெறும் வரைக்கும் அந்த வங்கியில் உள்ள அந்த துறை சார்ந்த அதிகாரிகள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்ற கேள்வி எழுகின்றது. இந்த வகையில் தான் ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது. வேலியே பயிரை மேய்ந்த கதையாக இந்த விடயத்தில் வங்கியின் ஊழியர்களும் முக்கிய அதிக பொறுப்பில் உள்ளவர்களும் இந்த மோசடிக்கு துணை போன விடயம்தான் தற்போது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக அமைந்திருக்கின்றது. பார்ப்போம் எதிர்வரும் காலத்திலே இந்த விடயம் தொடர்பாக இந்த வங்கி அதிகாரிகள் என்ன நடவடிக்கையை எடுக்கப் போகின்றார்கள், போலீசார் மற்றும் சட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற தரப்புகள் இந்த விடயத்தில் என்ன காத்திரமான விடயங்களை செய்ய போகின்றார்கள் என்பதை நாங்களும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். இன்றைய நாளில் பேசப்பொருளான முக்கிய விடயங்களை பற்றி இன்றைய நிழல் நிகழ்ச்சியிலே பார்த்தோம். மேலும் முக்கியமான தகவல்களுடன் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் கலைமுதன். நன்றி, வணக்கம்.